ஒன்றும் இல்லைப்பா, இப்போ நான் சேலஞ்ச் பண்ணுறேன். நாளைக்கு ஒரு 10,000 பேர் என் கையில் கொடுங்க. உங்கள் இந்தியா கிளிட்ஸு நிறைய கேமரா வைங்க. ஒரே மைண்டில் ஒரே மைண்ட் செட்டில் மழை வேணும், பிரார்த்தனை பண்ணுவோம். மழையை வர வைப்பேன், சேலஞ்ச் பண்ணுறேன், மழை வரும். நான் ஒரு தமிழன்பா, என்னை தினமும் ஆள்றது எது தெரியுமா? பெங்காலி. எப்படி? தமிழ்நாட்டை தமிழரை தான் ஆளுன்னு சொல்கிறோன்னு என் நண்பன் தான். ரஜினிகாந்தும் என் நண்பர். நான் என்ன சொல்கிறேன், என் நண்பர்கள் யாரோன்னு ஆளட்டும். ஆனால் நல்ல விஷயங்களையும் கிண்டல் பண்ணுற அளவுக்கு அதுக்கு பேர் தான் மீம்ஸ்னா, அதை க்ரியேட் பண்ணுறவங்களுடைய அந்த க்ரியேட்டிவிட்டியை பாசிட்டிவ் ஆக்குனாங்கன்னா அவங்களுக்கு பெரிய லெவலில் விருது கிடைக்கும். இல்லாட்டி மறைமுகமாகவே அவங்க வாழ்க்கை அமைஞ்சிடும். நான் ஃபேஸ்புக்கில் பாருங்கள், மழை வருது மழை வருது மழை வருதுன்னு சொல்லுங்கள். அதை ஒருத்தன் கிண்டல் பண்ணுறான். இங்கே மழை வந்து அங்கே இங்கிலாண்டில் மழை வருது, மேட்ச் நின்று போச்சுங்கிறான். அவனோட விழிப்புணர்வு அந்த லெவலில் தான் இருக்குது. சினிமா துறையினர் அரசியலுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒருவேளை அவங்களுக்கு பிடிக்கலையோ என்னமோ, அவங்களுக்கு பிடிக்கல, அதனால் அப்படி சொல்கிறாங்க. பிடிக்கிறவங்க வரலான்னு சொல்லுவாங்க. இப்போ அது முக்கியம் இல்லை. மக்களுக்கு சேவை செய்ய யாருக்கு பிடிக்குதோ அவங்க எந்த பொந்தில் இருந்தாலும் எந்த சந்தில் இருந்தாவது வெளியில் வந்து மக்களுக்கு இறங்கி முதல்ல வேலை செய்யணும். மக்களுக்கு இறங்கி வேலை செய்கிறதுக்கு பேர் தான் பொலிட்டிக்கல் சயின்ஸ். இது ஒரு கோர்ஸே இருக்குது, 3 வருஷம் படிக்கிறாங்க எல்லோரும். பொலிட்டிக்கல் சயின்ஸ் தான் பாலிட்டிக்ஸாக மாறுச்சு. ஒரு தனி மனிதனுடைய துயரத்தை கவனித்து அந்த துயரத்திலேருந்து அவனை வெளியில் எடுக்கிற விஞ்ஞானம் தான், அந்த மெய்ஞானம் தான் பொலிட்டிக்கல் சயின்ஸ். புரியுதாப்பா? இது யார் வேணால் பண்ணலாம். நடிகராக இருந்தாலும் பண்ணலாம், ஐஏஎஸ் அதிகாரி பண்ணலாம், ஐபிஎஸ் அதிகாரி பண்ணலாம், ரிட்டையர்டான ஜட்ஜு பண்ணலாம், சாதாரண பொதுமக்கள் பண்ணலாம். படிச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது, யார் வேணால் பண்ணலாம். பிடிக்காமல் போகிறதுக்கு காரணம் என்னால் சொல்ல முடியாது. ஒருவேளை அவங்களுக்கு நடிகர்கள் மேலே வெறுப்பு இருக்கலாம், ஏதோ பாதிக்கப்பட்டிருக்கலாம், அதனால் வேண்டான்னு சொல்கிறாங்க. அவங்க ஏன் வேண்டான்னு சொல்கிறாங்கங்கிறதுல போய் நான் ஆராய்ச்சி பண்ண முடியாது, ஏன்னா நிறைய வேலை இருக்குது. ரஜினி அரசியலுக்கு வர்றதை பற்றி உங்களோட கருத்து என்ன? ரஜினிகாந்த் சார் அரசியலுக்கு வரலாமா வேணாமா? நான் சொன்னேனே, சமூக சேவைக்கு யார் வேணால் வரலாம். அரசியல்னு என்னது? சேவை. சமூக சேவை, மக்களுக்கு இறங்கி வேலை செய்கிறதுக்கு யார் வேணால் வரலாம். அதுக்கு ஒரு அடிப்படை தகுதி ஒன்று தான், இதயம் மலர்ந்திருக்கணும். நீ வேற நான் வேற இல்லை, நாம் எல்லாரும் ஒன்று அப்படிங்கிறது உண்மையாக உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்க யார் வேணாலும் மக்கள் சேவைக்கு வரலாம். மக்கள் சேவைக்கு பேர் தான் அரசியல், அவ்வளோதான். தமிழ்நாட்டை தமிழர்கள் தான் ஆளணும் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? நான் ஒரு தமிழன்பா, என்னை தினமும் ஆள்றது எது தெரியுமா? பெங்காலி. எப்படி? நான் டெய்லி தேசிய கீதம் சொல்கிறேன். அது பெங்காலின்னு எனக்கு தெரியாது, கொஞ்ச நாள் கழித்து தான் அது பெங்காலின்னு தெரியும். ஆனால் அது வரைக்கும் நான் அதை பாடினேனே, எனக்கு என்ன மரியாதை, கரெக்டாக தேசிய கீதம் பாடுறான்னு ஒரு மரியாதை. அது ஹிந்தி நினச்சிட்டு இருந்தேன் ரொம்ப நாள், அது பெங்காலிங்கிறது அப்புறம் தெரியும். அப்புறம் தான் அது ஒரு தாத்தா ரவீந்திரநாத் தாகூர் தாத்தா எழுதியிருக்காருன்னு தெரியும். தமிழர்களை தமிழர் தான் ஆளணுங்கிறதும் கரெக்டு, தமிழர்கள் ஆளக்கூடாது அப்படிங்கிறதும் கரெக்டு. நான் என்ன சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டை தமிழரை தான் ஆளணும்னு சொல்கிறோன்னு என் நண்பன் தான். ரஜினிகாந்தும் என் நண்பர். நான் என்ன சொல்கிறேன், என் நண்பர்கள் யாரோன்னு ஆளட்டும், நான் ஒத்துழைப்பேன். குடிநீர் பிரச்சனை இது அதிகரிச்சிருக்க இந்த சூழல்ல தமிழக அரசுடைய செயல்பாட்டை எப்படி பார்க்குறீங்க? மரம் வெட்டினதுனால மழை வரலன்னு சொல்லிட முடியாது. மழை வர்றதுக்கு மரம் ஒரு சோர்ஸு. கடல் நீர் ஆவியாகி மேலே போய் குளிர்ந்து மழை வருது, புரியுதுங்களா? மரம் அந்த சீதோஷனிலே உருவாக்குது. மரம் ஒரு மெயின் சோர்ஸ், ஆக்சிஜனும் கொடுக்குது நம்மளுக்கு. முதல்ல மழை வரணும்னு நினைக்கணும்ப்பா, நினப்பு தான் பழப்ப கொடுக்கும். ரெயின் கோ அவே கம் அகைன் அனதர் டேன்னு நீங்கள் குழந்தையிலே சொல்லி கொடுத்தீங்கன்னா மழை எப்படி வரும்? இன்னொரு நாளைக்கு தான் வரும். இன்றைக்கே மழைவா? நான் ஃபேஸ்புக்கில் பாருங்கள், மழை வருது மழை வருது மழை வருதுன்னு சொல்லுங்கள். அதை ஒருத்தன் கிண்டல் பண்ணுறான். இங்கே மழை வந்து அங்கே இங்கிலாண்டில் மழை வருது, மேட்ச் நின்று போச்சுங்கிறான். அவனோட விழிப்புணர்வு அந்த லெவலில் தான் இருக்குது. அவன் வேணா ரெக்வஸ்ட் பண்ணி என் நண்பனாக இருக்கிறான். ஃபேஸ்புக்கு மூலயமா நானும் திணிக்கிறேன். என்ன திணிக்கிறேன்? பாசிட்டிவான திங்கிங்கை திணிக்கிறேன், பாசிட்டிவான விஷயங்களை உருவாக்குறேன். என் வீட்டுக்குள்ளே பாம்பு வந்துடக்கூடாது, என் வீட்டுக்குள்ளே பாம்பு வந்துடக்கூடாதுன்னு நீ நினச்சின்னா பாம்பு வரும், வீட்டுக்குள்ளே வராது. உனக்கு தேவை என்ன? என் வீட்டு முன்னாடி மயில் வரணும், என் வீட்டு முன்னாடி புறா வரணும்னு நினைக்கணும். அப்போ எது வேணுமோ அது எது வேணுமோ அதை வேண்டணும் கடவுள்கிட்ட. என் புருஷனை அடிச்சிடக்கூடாதுன்னா அடிக்கிற மாதிரி நிறுத்திடுவார். என் புருஷன் என்னை எப்பவும் அன்பு செலுத்தணும், பாசிட்டிவாக போகணும் எல்லாமே. அதாவது மழை வரணும்னு ஒன்றும் இல்லைப்பா, இப்போ நான் சேலஞ்ச் பண்ணுறேன். நாளைக்கு ஒரு 10,000 பேர் என் கையில் கொடுங்க. உங்கள் இந்தியா கிளிட்ஸு நிறைய கேமரா வைங்க. ஒரே மைண்டில் ஒரே மைண்ட் செட்டில்
மழை வேணும், பிரார்த்தனை பண்ணுவோம். மழையை வர வைப்பேன், சேலஞ்ச் பண்ணுறேன், மழை வரும். ஏன்னா அவ்வளோ பவர் இருக்குது நமக்கு, எஸ்பெஷலி இந்தியாவில் இருக்கிற மக்களுக்கு. நம்ம நினச்சா வரும்பா, நினைக்கிறதே இல்லையே கண்ணு. மனுஷனே நம்மள மாதிரி மனுஷன் தானே. நிலத்தடி நீரை சேர்த்து வைன்னு சொல்கிறோம், தண்ணி வந்தால் தானே சேர்த்து வைப்போம். கொஞ்ச நாள் இவனே மழை அடிச்சது இல்லை, எங்கே போச்சு அந்த தண்ணியெல்லாம்? எங்கேம்மா போச்சு? ஏன் சேர்த்து வைக்கல? என்றைக்கோ ஒரு நாள் பெய்கிற மழையை பூமிகளில் சேர்த்து வைக்கணுங்கிற ப்ரிலிமினரி ஐடியா ஓஹோன்னு மழை வரும்போது சேர்த்து வைக்கிறதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லையே. வேறு இன்ஜினியர்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எங்கே போச்சு? இன்னும் பழைய காலத்தில் அவங்க உருவாக்கின அந்த அணைக்கட்டிலே தான் நம்ம வாழறோம். புதுமை எதுவுமே படைக்கலையே. அப்போது புதுமையை படைக்கணும்னா அறிவு வளரணுமே தவிர வெறும் மொழி அறிவு இருந்து பிரயோஜனம் இல்லை, ஆக்கபூர்வமான அறிவு வேணும். அது எந்த மொழியிலேருந்து வந்தான்னு நமக்கு தேவை ஆக்கபூர்வமான அறிவு. ஆக்கபூர்வமான அறிவுனா ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. எக்ஸலன்சி, ப்ரொடக்டிவிட்டி, இன்டலெக்சுவல் ப்ரொடக்டிவிட்டி வரணும். அது வரணும். வந்தால் தான் இந்த தண்ணியை நம்ம சேமித்து வச்சுருக்க முடியும். எவ்வளோ பேர் ரோட்டுக்கு வந்துட்டாங்கல்ல, திருப்பி இன்னொரு மழை வரும். என் பிரார்த்தனை, எத்தனையோ பேருடைய பிரார்த்தனை, ஒரு நாள் மழை வரும். இதே நிலைமை நீடிக்கக்கூடாதுன்னு தான் இன்றைக்கி மாணவர்களை உசுப்பேற்றுறோம் நாங்கள்லாம். இது உதாரணமாக சொல்கிறோம். தண்ணியெல்லாம் போயிடுச்சுரா கண்ணு, மழை வந்துச்சுரா கண்ணு, தேக்கி வைக்க இடலடா கண்ணுன்னு. அப்போ நீங்கள் யாரை குறை சொல்லுவீங்க? மீம்ஸ் கிரியேட்டர்ஸ் பற்றி உங்களோட கருத்து என்ன? அது கேலி கிண்டல் பண்ணுறது, சட்டையர் மீம்ஸ் கூட அது ஒரு டேலண்ட் தான். ஆனால் அந்த டேலண்ட்னால நிறைய பேருடைய சாபத்தை அவங்க வாங்கிக்கிறாங்க. பாவமாக இருக்குது. மீம் கிரியேஷன் வந்து அது மீம்னு ஏதோ இங்கிலீஷில் சொல்கிறீங்க, அது ஒரு புதுசாக இருக்குது வார்த்தை. ஒரு நல்ல விஷயங்கள் கூட தவறாக தெரிவிக்கப்படுது. ஏதாவது ஒரு லாய்க்கில்லாத விஷயங்களை கிண்டல் பண்ணலாம், ஆனால் நல்ல விஷயங்களையும் கிண்டல் பண்ணுற அளவுக்கு அதுக்கு பேர் தான் மீம்ஸ்னால், அதை க்ரியேட் பண்ணுறவங்களுடைய அந்த க்ரியேட்டிவிட்டியை பாசிட்டிவாக ஆக்குனாங்கன்னா அவங்களுக்கு வந்து பெரிய லெவலில் விருது கிடைக்கும். இல்லாட்டி மறைமுகமாகவே அவங்க வாழ்க்கை அமைஞ்சிடும். மீம்ஸ் கிரியேட்டர்ஸ் மறைமுகமாக தானே இருக்காங்க, ரொம்ப ரேர் வெளியில் வர்றது. அந்த மாதிரி இருக்குது. அதை நான் வந்து பெருசாக ஆதரிக்கலை. இன்றைய இளைஞர்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ இருக்கிற இளைஞர் இந்தியாவில் வந்து 64% இளைஞர்கள் இருக்காங்க. இளைஞருக்கு விழிப்புணர்வு வந்துருச்சு. அந்த விழிப்புணர்வு கூட ஆக்கப்பூர்வமான விழிப்புணர்வாக இருந்துச்சுன்னா, அமைஞ்சிருச்சுன்னா இளைஞருடைய ஆளுமை வந்துடும். இளைஞருடைய ஆளுமை வந்துருச்சுன்னா இந்தியா ஒரு மிகப்பெரிய சாதனை படைத்த நாடாக உருவாகிடும். ஆனால் இளைஞர்களை தனியாக விடணும். அவனுக்குன்னு ஒரு நாலேஜ் எமர்ஜ் ஆகுது. அதுக்குள்ளே போய் பழைய ஞானத்தையும் பழைய போராட்ட காலத்தையும் அந்த புதுசாக வர இளைஞனுக்குள்ளே உள்ளே போய் கலப்படம் பண்ணிட்டோன்னா அது ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடும், ஃபெயிலியர் ஆகிடும். அந்த மாதிரி ஆகிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். சமூக பிரச்சனைகளுக்காக இளைஞர்கள் போராடுறது பற்றி உங்களோட கருத்து என்ன? இல்லை, போராட்டம் சொல்யூஷன் கிடையாது. போராட்டம் வந்து உரிமைக்காக நம்ம இறங்கி கேட்குறது. போராட்டங்கிறது கேட்குறது, புரியுதாப்பா? கேட்குற விதம் ஒன்று இருக்குது. யாரை போய் கேட்கணும், யார் நமக்கு கொடுக்கணும், கொடுக்கப்படுற விதம் இருக்குல்ல, கொடுக்கக்கூடிய விதிமுறைகள் இருக்குல்ல, அதெல்லாம் என்னென்னு அப்சர்வ் பண்ணிவிட்டு இறங்கி போய் நம்ம கேட்கணும். அவங்களால எப்படி அதை கொடுக்க முடியும், கொடுக்க தயாராக இருக்காங்களா அப்படின்னு தெரியாமல் நம்ம இறங்கி போய் பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் பாதிப்பு உண்டாக்குற மாதிரி போய் இறங்கும்போது போராட்டம் கலவரமாக மாறுது. கலவரம் தேவையில்லை, புரியுதுங்களா? டிமாண்ட் வைக்கலாம், டெமாலிஷிங் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய இதயத்திலேருந்து வர்ற வார்த்தைகள். இளைஞனை பகடைக்காயாக யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ இளைஞன் முதல்ல விழிப்புணர்வு பெற்ற இளைஞனா, டாக்டர் கலாம் உள்ளே இருக்கிற கலாமுடைய இளைஞனா, ஒரு விழிப்புணர்வு பெற்ற இளைஞனா அவன் ரோட்டுக்கு வந்தாலும் சரி, இல்லை ஒருத்தரை போய் அணுகுனாலும் சரி, அவனுக்கு வெற்றி கிடைக்கும். போராட்டம் ஸ்டாப் ஆகிடும். சொல்யூஷனை நோக்கி போகணும், பிரச்சனையை நோக்கி போகக்கூடாது. நம்ம எப்போவுமே நமக்கு என்ன வேணுமோங்கிறது ஒரு சொல்யூஷன் இருக்குல்லப்பா, தீர்வு இருக்குல்ல, தீர்வை எடுத்துக்கிட்டு போகணும். கனவா கிடச்சிரும். தீர்வு கிடைச்சிருச்சுன்னா அடுத்த கட்ட தானே போராட்டம். சமூக பிரச்சனைகளுக்காக போராடுற இளைஞர்களோட மனநிலை சரியான பாதையில போகுதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லைம்மா, அணுகுமுறையில் இன்னும் விழிப்புணர்வு சேர்க்கணும்னு சொல்கிறேன். அது எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? கரெக்டாக தானே வரான் ரோட்டுக்கு, அது வர்றதே பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அந்த இளைஞனுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வு வந்து யாரையும் பாதிக்கப்படாமல் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் யாருக்கு போய் சேரணுமோ அங்கே போய் சேர்றதுக்கு ரூட்டை பிடிக்கணுன்றேன். கரெக்டாக ரூட்டை பிடிச்சி போனால் கிடச்சிடும். உங்களுக்கு இளைஞர்கள் போடுற அப்ளிகேஷன்ஸ் தானே இது வேணும்னு, யாருக்காக போடுறாங்க? முதியோர்களுக்கும் சேர்த்து தான்.
என்னப்பா அதே இளைஞன் தேட்டருக்குள்ளேயும் போய் டைம் வேஸ்ட் பண்ணுறான், ஃபேஸ்புக்கில் போய் டைம் வேஸ்ட் பண்ணுறான். எல்லா இளைஞரும் வரல, இதுக்குன்னு ஒரு கூட்டம் சொசைட்டிக்காக இறங்குறான். அவங்கள கூர்ந்து கவனித்து உன்னோட நீடு என்னன்ட்டு இளைஞர்கள் அல்லாத பெரியவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க இறங்கி போய், இவங்க இறங்கணும், பெரியவர்கள் இறங்கி போய் அந்த இளைஞர்களை கைகோத்து, என்னடா ராஜா, வாட் இஸ் த ப்ராப்ளம், வாட் இஸ் த ஃபார்முலா, என்ன சூத்திரம் நீ வச்சுருக்க, அதை கூடு, கலந்துட்டா போராட்டம் நின்றுடும். என் வேலை போராட்டத்தை நிறுத்துறது, அப்படின்னா சொல்யூஷன் கிடைக்க வைக்கிறது.